சகோ அதாவது ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியோட பயன்பாடு நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபெஸ்டிவல் டைமில் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி பாயசம் செய்கிறது, ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி வத்தல் செய்கிறது, ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி நிறைய டிஷ் பண்ணுவாங்க. ஜவ்வரிசியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீனும் விட்டமின் சியும் கம்மியான கேலரிஸும் இருக்குது. இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா, வெயிட்டை குவிக்காக கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜவ்வரிசியை மறந்துடுங்க. இதில் இருக்க கார்போஹைட்ரேட் வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு 3 டைம் ஆச்சும் ஜவ்வரிசியால் செஞ்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷை எடுத்துக்கணும். ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். கூடவே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடணும். இதை ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான வெயிட்டு கெயின் ஆகிடும். உங்களோட டார்கெட் வெயிட் கெயின் ஆனதும் நீங்கள் இந்த ஜவ்வரிசியை கண்டினியூவாக கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை அதிக அளவில் எடுத்துகிட்டே போனீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகிறது ஒரு பக்கம் போய் அப்புறம் ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ குவிக்காக வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜவ்வரிசி தான் உங்களுக்கு ஒரே சாய்ஸ்.